11 பேருக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு மொத்தமாக மாற்றிட்டாங்களே. என்னென்னா வந்துட்டு 11 ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக போடுற மாதிரி பிரேஸ்லெட் ஆர்டர் தான் இது. ஆர்டர் பற்றி இந்த கஸ்டமர் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் முடிய போதுங்கிறதுனால 11 ஃப்ரெண்ட்ஸும் செட்டாக போடுற மாதிரி பிரேஸ்லெட் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட் மட்டும் இல்லை, இது கூடவே நிறையா திங்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட ஹார்ஷாலாம் பேசல, ஆனால் நம்மக்கிட்ட சாரி கேட்டிருந்தாங்க. ஹார்ஷாக பேசிட்டேன்க்கா சாரின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஸ்கூல் முடிய போது பிரேஸ்லெட் சீக்கிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு ஹார்ஷா தெரிஞ்சு சாரிலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல. ஹார்ஷா இவங்க வந்து நமக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் பற்றி, ஆர்டர் டீட்டெயில்ஸ் பற்றி, இல்லை என்னோட சஜஷன் பற்றி, அந்த மாதிரி டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. 11 ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேமு, எந்த நேமுக்கு என்ன கலர் பீட்ஸு, என்ன கலர் சாம்ஸு, என்ன லெட்டர், அதுக்கப்புறம் வந்து என்ன சைஸு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆனால் அவ்வளோ பெரிய பர்ஃபெக்டான லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே வந்துட்டு மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை கேன்சல் இல்லை, மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள மாடல் வந்துட்டு ஒரே மாடல் தான் கேட்டிருந்தாங்க, கலர் மட்டும் வேறு வேறு. அந்த மாடலில் ஹார்ட் சாம் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த ஹார்ட் வந்து வீட்டில் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பீட்ஸுமே பார்த்திங்கன்னா கலர் மொத்தமாக வந்து சேமான கலர் வந்துட்டு போட்டுட்டு ஃப்ளவர் பீட்ஸ் வந்து ஃப்ளவர் சாம் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளூ ஆர் ஒயிட்டுன்னு என்னோட சஜஷன் கேட்டப்போ நான் வந்து ஒயிட் அதே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட சைஸு கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியாச்சு. நிறைய இதில் சேஞ்சஸும் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 11 ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 12 பேருக்கு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 12 வந்துட்டு 2 பேத்துக்கு மட்டும் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃப்ளவர் வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் திங்ஸை வாங்கியிருந்தாங்க. 2 மல்டி கலர் உட்டன் பீட்ஸ் பிரேஸ்லெட் 2, அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷெல் செயின் ஆன்டி டென்னிஸ் செயின் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சமந்தா ஆன்டி டென்னிஸ் செயின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வந்து கேட்டிருந்தாங்க. இது என்னதான் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்தாலும் இவங்க கொடுத்த ரிவ்யூ வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கையில் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சது பார்த்தா இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், கஸ்டமர் கைக்கு அந்த ப்ராடக்ட் போகிறது வர அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தா யாருக்கு தான் ஹாப்பினஸ் இருக்காது. நிறைய பேர் நம்ம பேஜை சஜஸ்ட் பண்ணதாகவும், இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நம்ம பேஜ் வந்து பிடிச்சதாகவும், நம்மளோட பேஜுக்கே ஃபேன் ஆனதாகவும் அவ்வளோ ஸ்வீட்டாக ரிவ்யூ கொடுத்து. இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த பீட்ஸ் இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மொத்தமாக பார்க்கும்போது அதோட கலரு சாம்ஸ் எல்லாம். பிரேஸ்லெட்டுக்கு 12 இயரிங் கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. அந்த கிஃப்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.